Students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸில் கணமொழியில் பயிற்சி 1.1ல் 4th சம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. பட்டியல் முறை அப்படின்னா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடியே செகண்ட் சம்மில் பார்த்துருக்கோம் பட்டியல் முறைனா என்னென்னு. அதாவது ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது பட்டியல் முறை எனப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ ஏன்ற ஒரு கணம் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம பட்டியலிடுவது தான் பட்டியல் முறை. சரிங்களா? இப்போ நம்ம சம் பார்ப்போமா? A = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். என்ன கேட்டிருக்காங்க? A = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். அதாவது 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இயல் எண்கள்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? என்ன? 1 2 3 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி 1லிருந்து ஆரம்பிக்கிறது தான் இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த இயல் எண்களில் 20க்கும் குறைவான இரட்டைப்படை. சரிங்களா? இரட்டைப்படைனா 2 4 6 8 அந்த மாதிரி. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு சம் ஆன்சர் எழுதுவோமா? ஃபஸ்ட்டு சம்முக்கு A = இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும் பட்டியல் முறைக்கு. இப்போது 2 4 6 8 10 12 14 16 18 அவ்வளோதான். இங்கே வந்து 20க்கும் குறைவானன்னு தான் கேட்டிருக்காங்க. 20 அவங்க கொடுக்கல. சரிங்களா? குறைவான அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட நம்ம போட்டுக்கணும். அப்போது க்ளோஸ்டு ப்ராக்கெட். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. செகண்ட் சம் B = Y such that. இதை வந்து நம்ம such that அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Y such that Y = 1/2n. n belongs to n. ஓகேங்களா? ஸ்மால் n belongs to n. n less than or equal 5. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சம் y = 1/2n கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த nக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n belongs to n. இந்த nனா என்ன? இயல் எண். இயல் எண் அர்த்தமா என்னன்னா? அப்போது இயல் எண்ணில் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், n less than or equal 5. n வந்து less than or equal 5 அப்படின்னா 1லிருந்து ஸ்டார்ட் ஆகுதா இயல் எண்கள்? அப்போது 1 2 3 4 5 நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா லெஸ் தென் அப்படின்னு போட்டிருந்தா நம்ம 5 விட குறைவாக தான் எடுத்துருக்கணும். 4ஓட நிறுத்திக்கிட்டோம். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம அதையும் சேர்த்து எழுதணும். இப்போது இந்த நம்பரை இந்த இடத்துல போடணும். சரிங்களா? போடுவோமா? 1/2 × 1. அப்போ என்ன வருது பாருங்கள்? சாரி, B = போட்டால் என்ன வருது? 2 2. ஓகேவா? அடுத்தது 1 × 2/2 × 2. இப்போ இது 2 2 மேலே அதே நம்பர் தான். 2 × 2 4. அடுத்தது 3 போடுவோம். 2 × 3 மேலே 1. 2 × 3 6. இப்போ 4. 2 × 4 மேலே 1. கீழே வந்து 2 × 4 8. அடுத்தது 1 2 × 5 1 2 × 5 10. சரிங்களா? அவ்வளோதான் B. அதாவது y = 1/2n அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்மால் எண் என்ன அப்படின்னா இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இயல் எண்கள் 1லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா 5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 5 வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா இந்த எண்ணுக்கு பதிலாக போட்டு பார்த்து அதை வந்து நம்ம பெருக்கி
இங்கே கீழே போட்டிருக்கோம். சரிங்களா? மேலே வந்து ஒன்று தான், தொகுதி ஒன்று தான், பகுதி மட்டும் மாறும். சரிங்களா? ஏன்னா பகுதியில் தானே எண்ணு கொடுத்துருக்காங்க. அப்போது பகுதியில் நம்ம எண்ணினுடைய மதிப்பு போடும்போது இதெல்லாம் மாறும். ஓகேங்களா? பி 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம். C = x such that x என்பது ஒரு முழு கன எண் மற்றும் 27 x 216. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் என்பது ஒரு முழு கன எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள அப்படின்னா 27லிருந்து 216க்குள்ள அதுக்கு இடைப்பட்ட கன எண்கள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போமா? கன எண், முழு கன எண் அப்படின்னா என்னன்னா n பவர் பை 3. சரிங்களா? அதாவது n-இன் அடுக்கு 3. எந்த ஒரு நம்பர் நம்ம இந்த எண்ணில் எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது இங்கே என்ன போடுறோமோ அதை 3 டைம் பெருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் முழு கன எண்ணு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1-இன் அடுக்கு 3. அப்போது இதை எத்தனை டைம் பெருக்கினாலும் ஒன்று தான் வரும். சரிங்களா? அடுத்தது 2-இன் அடுக்கு 3. இப்போது பாருங்கள், 2 × 2 × 2, 2 4, 4 2 8. அப்போது 2-னுடைய முழு எண் வந்து 8. அடுத்தது 3 அடுக்கு 3, 3 × 3 × 3, 3 3 9, 9 27. இங்கே 27 அவங்க கொடுத்துருக்காங்களா? அடுத்தது பார்ப்போம். 4-இன் அடுக்கு 3, 4 × 4 × 4, 4 16, 16 × 4 64. அப்போது 64 ஒன்று. அடுத்தது 5-இன் அடுக்கு 3, 5 × 5 × 5, 25 × 5, 25 125. அடுத்தது 6-இன் அடுக்கு 3, 6 × 6 × 6, 6 36 × 6 = 216. சரிங்களா? இப்போது இந்த 216க்கும் 27க்கும் இடையில் 64 ஒன்று, 125 ஒன்று இருக்கா? அப்போது இது ரெண்டும் மட்டும்தான் ஆன்சர் சிக்கு. சரிங்களா? அப்போது தேர்ட் சம்க்கான ஆன்சர் C = செட் ப்ராக்கெட் 64 125. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஃபோர்த்து சம் பார்ப்போம். D = x such that x belongs to z, -5 less than x less than or equal to. சரிங்களா? என்னன்னா x such that x என்பது முழுக்கள், zன்னா முழுக்கள். முழுக்கள்னா என்ன? -+0, அதாவது குறை எண்ணிலிருந்து மிக எண் வரைக்கும் இருக்கிறது. அதாவது -5, -4, -3, -2 இந்த மாதிரி. சரிங்களா? போயிட்டு இருக்கோம். அடுத்து -2, -1, 0, +1, +2, +3 இந்த மாதிரி. இதுதான் முழுக்கள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? -5 லெஸ் தென். அப்போது -5 இங்கே கோடு இல்லை. அப்போது என்ன பண்ணால் அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2. அப்போது அதுக்கு அந்த நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என் கோடு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். -5 -4 -3 -2 -1 0 1 2 3.
இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, -5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2ன்னு சொன்னாங்களா. இப்போ இது வரைக்கும் சொன்னாங்களா. அப்போது இங்கே லாஸ்ட்டில் சொல்லும் போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம இதிலேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ அப்படியே இதை நம்ம செட் ப்ராக்கெட்குள்ளே எழுத போகிறோம். D is equal to செட் ப்ராக்கெட் -4, -3, -2, -1, -0, 1, 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.